ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு வந்திருக்கேன். இந்த சீரீஸில் சிம்பிள், ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ரெசிபீஸ் இருக்கும். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் வந்து நீங்கள் மார்னிங் ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் இந்த சீரீஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பேட்டி ரெசிபி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஆனியன், சின்ன கேரட் அண்ட் 4-5 பீன்ஸ் எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க. சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஸ்பைசஸும் என் பொண்ணுக்கு பிடிக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் அதர் ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பொட்டேட்டோவை நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும். கூட ஒரு வீட் ப்ரெட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஜஸ்ட் பைண்டிங்காக நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் கம்மியாக ஊற்றுங்க. நான் தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு, எஃபர்ட் போடணும் அப்படின்னா ஒரு எக்கை பிளெண்ட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸோடு ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் மார்னிங் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக சிம்பிளாக முடிச்சிட்டேன். இந்த ஒரு பேட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பர்கருக்கு அண்ட் சாண்ட்விச்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். என் பொண்ணுக்கு சீஸ் பிடிக்கும். ஸோ நான் சின்ன பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸ்க்காக ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது வந்து நான் பெரியவங்களுக்கும் நான் இந்த பேட்டி யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க திங்ஸ் நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ், மைனஸ் எல்லாமே. நான் ஜஸ்ட் ஆனியன் அண்ட் ஒரு எக் ஆம்லேட் வச்சு மீதி இருக்க சீஸை ஆட் பண்ணி நான் ஒரு சாண்ட்விச்சும் கூட நட்ஸ் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ ஈஸியான ரெசிபி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் டூ கமெண்ட், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.